தோழியர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இன்னைக்கு நம்ம சங்கத்தமிழ் நூலான புறநானூரை பத்தி தான் பார்க்க போறோம். 8 தொகை நூல்கள்ல ஒன்றான இந்நூலை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு சிறு அறிமுகம். புறநானூறு இது 8 தொகை நூல்கள்ல ஒன்று. 400 பாடல்களை கொண்டதுன்னு நம்ம அறிந்ததே. ஒரு பாடல்கள்ல குறைந்தபட்சம் 4 வரிகளையும் அதிகபட்சமாக 40 வரிகளையும் கொண்ட நூல் இந்நூல் ஆசிரியப்பாவினால் ஆனது. இந்நூலை தொகுத்தவரோ தொகுப்பித்தவரோ பெயர் நமக்கு அறியப்படவில்லை. பல்வேறு புலவர்களால் பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களால பாடப்பட்ட நூல் இந்நூல். அதிகபட்சமான பாடல்கள் ஔவையாரும் கபிலரும் பாடியுள்ளார்கள் இந்த நூல்ல. இது அரசர்கள் முதல் குயவன் மகள் வரைக்கும் ஆடவர் பெண்டிர் என பல பேரால பாடப்பட்ட நூல் இந்நூல். அவனை அவர் பாடியது அப்படின்னு புலவர்களை பற்றி சொல்றதுனால, அரசரை பற்றி புலவர்கள் பாடும்போது அவனை அவர் பாடியது அப்படின்னு சொல்வதன் மூலமாக புலவர்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த சங்க காலத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அறியலாம். சங்க காலத்துல உள்ள அரசர்கள் அப்போ உள்ள சமூக நிலை, மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பழக்க வழக்கங்கள், இதை பற்றி எல்லாம் இந்த பாடல்ல பாடப்பட்டுள்ளது. இந்த நூல்ல சமூக அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது அரசர்களை பற்றியும், அதாவது நம்ம சேர சோழ பாண்டியர்கள், பல சேர சோழ பாண்டியர் மன்னர்களை பற்றி, சிறப்பு வாய்ந்த போர்க்களங்கள், தலையாலங்கான போர்க்களம், அந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்த போர்க்களங்களை பற்றியும் இந்த நூல்ல பாடப்பட்டிருக்கிறது. இந்த பாடலின் ஒவ்வொரு முடிவுலையும் அதற்கு உண்டான திணை, துறை, பாடியவர், பாடப்பட்டோர், பாடப்பட்ட சூழல் அப்படின்னும் குறிப்பிட்டு இந்த பாடல்ல ஒவ்வொரு பாடலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் சுவடிகள் மூலமாக முதல்ல பயன்படுத்தப்பட்ட வந்தது. அது அழியும் தருவாயில் இருக்கும் சமயத்துல டாக்டர் உ.வே. சாமிநாத ஐயர் அந்த பாடல் சுவடிகளை, பல சுவடிகளை சோதித்து அதுல உள்ள பாடல்கள், அதுல உள்ள உரைகள், 266 பாடல்களுக்கு மட்டுமே பழைய உரைகள் இருந்ததாம். அந்த உரைகளை எல்லாம் மேலும் மீதமுள்ள பாடல்களுக்கும் குறிப்புரை எழுதி முதலாக 1894ஆம் ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டார். இதுதான் இந்த புறநானூரோட முக்கியமான கருத்துகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த புறநானூர்ல பாடல் 17ல அமைந்துள்ள பாடல் 17 தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை பாடியவர் கோழியூர் கிழார். இவர் வேளாண் குடியினை சார்ந்தவர். இக்கோழி அப்படிங்கிறது உறையூரை குறிக்கும். குறுங்கோழியூர் அப்படிங்கிறது அதை சார்ந்த ஒரு சிறு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இவர் பாடப்பட்ட அரசர் சேரமான் யானைகட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை பற்றி தான் இந்த நூல்ல இந்த பாடலை பாடியிருக்காரு. சேர மன்னனுக்கும் இது பாடப்பட்ட சூழல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாண்டிய மன்னன் தலையாலங்கான செருவென்ற நெடுஞ்செழியனுக்கும் சேர மன்னன் யானைகட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரைக்கும் இடையே போர் நடக்குது. அந்த போர்ல தோல்வியுறுகிறான் சேரமான் யானைகட்சி மாந்தரஞ்சேரல் இருமுறை. இதனால பாண்டிய மன்னன் அவனை சிறை பிடித்து கொண்டு செல்கிறான். அந்த சிறையிலிருந்து தப்பி, தன் வலிமையினால தப்பி மீண்டும் அரியணை ஏறி சிறப்புற ஆட்சி செய்தான் அப்படிங்கிறது இவனுடைய பெருமை மிக்க சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த மன்னனை காண வருகிறார் புலவர் குறுங்கோழியூர் கிழார். இவர் அந்த மன்னன் பாண்டிய மன்னனிடமிருந்து தப்பி திரும்பவும் சிறப்புற ஆட்சி செய்யும் சிறப்பையும், அவனுடைய வலிமை, அவனுடைய படை வலிமை, அவனுடைய கொடை வள்ளலை பத்தி தான் இந்த பாடலை பாடுறான். இந்த பாடல் தென்குமரி வடபெருங்கல் குணக்குட கடலா எல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாடல் தொடங்குகிறது. 40 வரிகளை இந்த பாடல் கொண்டுள்ளது. சேரமான் யானைகட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை பாண்டிய மன்னனிடமிருந்து தப்பித்து வருவதையும், அதையுமே இதுல உவமையோட ஒப்பிட்டு பல உவமைகளை இந்த பாடல்ல புலவர் குறுங்கோழியூர் கிழார் நமக்கு கொடுத்திருக்கார். மிக அருமையாக அவர் இந்த பாடலை வடிவமைத்துள்ளார். அதை பற்றி நாம இப்ப பார்க்கலாம். சேரமான் யானைகட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரையுடைய நாட்டின் எல்லையை பத்தி முதல்ல சொல்ல வருகிறார். இவருடைய தெற்கே குமரி முனையா, வடக்கே இமயமலை, கிழக்கே மேற்கே கடல்களால சூழப்பட்ட எல்லைகளை கொண்டுள்ளாராம். இந்த எல்லைகளுக்கு உட்பட்ட நாடு, மலை, காடு, இதெல்லாம் தான் இவர் சிறப்பாக வளமையோட இருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார் புலவர். இந்த
4 எல்லைகளுக்கு உட்பட்ட நாடு, மலை, காடு இது எல்லாம் அகன்ற வயல்களோட வளமையாக செழிப்பாக இருக்கிறதாம். அப்படிப்பட்ட நாட்டை ஆண்டு வந்த வேந்தனே நீ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் வந்து அகன்ற வயல்களை கூட வயல்களோட தென்னை மரங்கள் எல்லாம் எப்படி இருக்கான்னா குலை தள்ளி தாழ்ந்து நிக்கிறதாம். யாரு வேணாலும் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தென்னை மரங்கள் தாழ்ந்து நல்ல செழிப்பாக இருக்கிறது. அதுதான் அதுல குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உன்னுடைய மக்கள் எல்லாம் உன்னை வணங்குகிறார்கள். நீ எப்படிப்பட்ட மரபிலிருந்து வந்தாய் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, மக்கள் வந்து கெடுதல்களை எல்லாம் அவர்களுக்கு உள்ள கெடுதல்களை எல்லாம் போக்கி நல்லதை செய்து அவர்கள்ட்ட இருந்து வாங்க வேண்டிய வரியை மட்டும் வாங்கி நாட்டை வந்து சிறப்புற ஆட்சி செய்த மன்னர்களின் வழிவந்த மாபெரும் வேந்தே நீ. உன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் மக்களுக்கு நிறைய செழிப்பாக செஞ்சிருக்கிறாங்க. அந்த வழி வந்த வேந்தன் நீ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேலும் இந்த மன்னன் கடற்கரை எப்படி இருக்கு? 2 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கு. இந்த கடற்கரை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிலவு போல வெண்மையான மணலை கொண்டு உள்ளதாம் இந்த கடற்கரை. அருமையான ஒரு உவமை. நிலவு போல வெண்மணல். நாமளே நிறைய கடற்கரையில பார்த்திருப்போம். மணல் கடற்கரைக்கு கடற்கரை மணல் வேறுபட்டிருக்கிறது, நிறம் வேறுபட்டிருக்கிறது நம்மளே பார்த்திருக்கிறோம் இல்லையா? இந்த கடற்கரை மணல் வந்து வெண்மையான நிறமா இருக்குதா? எப்படி நிலவு போல வெண்மையான நிறம் உள்ள கடற்கரையை கொண்டுள்ள வேந்தனே நீ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேலும் மக்களுக்கு வந்துட்டு செழிப்பான அகன்ற வயல்கள் எல்லாம் இருக்கு. நல்ல மலை எல்லைகளை கொண்டுள்ளாய். தென்னை மரங்களோ மக்களுக்கு செழிப்பாக அமைந்து எல்லாருக்கும் உதவும் வகையில இப்படி உள்ள நாட்டு உள்ள எல்லையை கொண்டுள்ள வேந்தன் நீ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேலும் இவன் வந்து பாண்டிய நெடுஞ்செழியனுடைய சிறையில இருந்து தப்பித்து வந்ததை மக்கள் வந்து பெருமையாக சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவனுடைய வலிமை வந்து அவ்வளவு பெரிய யானையோட வலிமைக்கு ஒப்புமை விட்டு உவமையாக கூறுகிறார். ஒரு யானையை பிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? குழியை தோண்டிடுறாங்க, அதை மூடிடுறாங்க. யானை அதை அறியாது அந்த குழியில விழுந்துருது. ஆனா அது எப்படிப்பட்ட யானை? வலிமை மிக்க யானை. இதை இப்படியும் எடுத்துக்கலாம். சேரன் யானை கட்சி மாந்திரம் செய்யற மாதிரியும் இதை எடுத்துக்கலாம். அந்த வலிமையான யானை என்ன பண்ணுது? வலிமையான யானை வந்து அந்த குழியவே அகற்றிட்டு நெடுஞ்செழியனுடைய சிறையில் தப்பி வந்த நீ மன்னன் அப்படின்னு சொல்லி உன்னை புகழ்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேந்தனை காண வந்துள்ளேன். உன்னுடைய புகழையும் உன்னுடைய சிறப்பையும் நான் கூற வந்திருக்கிறேன். மந்திரஞ்சீரன் இருமுறை கிட்ட சொல்றாரு. இவருக்கு யானை கட்சை அப்படிங்கிற பேர் எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ அவருடைய வலிமையை யானைக்கு ஒப்பிட்டு இருக்காரு இல்லையா? அவருடைய நோக்குமே வந்துட்டு யானையோட நோக்கு மாதிரியே இருக்கும். அதனாலதான் அவருக்கு யானை கட்சை அப்படிங்கிற பேரும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிறைப்பட்ட காலத்துல இருந்து அவர் வருவதற்கு முன்னால சிறைக்குப்பட்ட அரசர்கள்லாம் என்ன பண்ணாங்க? நீ திரும்பி வந்ததும் உன்கிட்ட கெஞ்சியாவது தங்களுடைய இழந்த நாட்டையும் பொருட்களை எல்லாம் திரும்பி இவனுடைய பகைவர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஒரு பகைவர் வந்துட்டு இவன் வந்து இவன் கிட்ட போய் சென்று திரும்ப கொடுத்துடுங்க, நாங்க நீங்க சொல்றது செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்கிற மாதிரி இருக்காங்க. இன்னொரு எதிரி பகைவர் குழு எப்படி இருக்கிறதா? இவன் இனிமேல் திரும்பி வர மாட்டான், பாண்டிய மன்னனிட சிறைப்பட்டதுனால இவனால வர முடியாது அப்படின்னு கர்வம் கொண்டு இருந்தாங்க. ஆனா இவன் திரும்பி வந்ததை அறிந்தோன்னா அவர்கள் பயந்துடுறாங்க. நம்ம நாட்டையும் நம்ம போய் திரும்ப பெற முடியாது, இவனை பகைச்சுக்கிட்டோம்னா நம்மளால இருக்க முடியாது, அதனால அவனுக்கு பணிஞ்சு போறதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவனுக்கு பணி செய்வதற்காக வேலை செய்வதற்காகவும் தயாராக வருகிறார்களாம். இப்படி ஒரு பகைவர்கள் குழு. இப்படி 2 வகையான பகைவர்கள். ஒருவர் வந்து நாட்டை வந்து அவனிடம் கேட்டா கொடுத்துடுவான் அப்படின்னு
மனசு நல்ல இதாக இருக்கும், அவன் நமக்கு கேட்பதை கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோட வர்றாங்க. இன்னொரு பகைவர்கள் அவனுக்கு பயந்து வேலை செய்கிறாங்க. அவனுடைய வலிமை, அவனுடைய வீரத்துக்கு பயந்து நம்ம இனிமேல் அவன்கிட்ட இருந்து எதையும் நம்மளால பெற முடியாது அப்படிங்கிறதுனால அவனுக்கு சொல்றதுக்கெல்லாம் நடந்துக்கிட்டா நமக்கு ஒழுங்கா நடக்கும், இல்லைன்னா நமக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியும் நினைத்து கொண்டு வந்து பயந்து வருகிறார்கள். வேலை செய்வதற்கு தயாராக வருகிறார்கள். இப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த வேந்தே, உன்னுடைய புகழையும் உன்னுடைய சிறப்பையும் நான் பார்க்க கூற வந்துள்ளேன், உன்னை வாழ்த்தி பாட வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி புலவர் குறுங்கோழியூர்கிழார் இங்க சொல்றாரு. இது மட்டும் இல்லை, இவனுடைய படை வலிமை. இங்க வந்து இவர் ரொம்ப அருமையான உவமைகள் கொடுக்கிறாரு. ஒரு மன்னனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செல்வம் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளவு எது இருந்தாலும் அவனுடைய படை வலிமை நன்றாக இருக்கணும். அந்த படை வலிமை செழிப்பாக இருக்கிறது தான் அவனுடைய பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல கூட சொல்றாங்க. ஒரு போர்க்களத்துல வந்துட்டு வலிமையான படையா எப்படி இருக்கணும்னா, எந்த ஒரு இடையூறு வந்தாலுமே அஞ்சாமல் நின்று போர் புரிகிற படையை கொண்ட அரசனாக இருந்தா அவன் தான் கண்டிப்பாக வெல்வான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உறுப்பமைந்த ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல சொல்லப்படுது. அதே மாதிரியான ஒரு வலிமையான படையை உடையவனா சேரமான் யானைகட்சை மாந்தறிஞர் இரும்புரை. இவருடைய படை எப்படி இருக்கான்? இவருடைய படை வந்துட்டு பெரிய திரள் வச்சிருக்கார். அந்த படை வந்து கடல் மாதிரி இருக்கான். அப்படியே எவ்வளவு பெரிய படை இருக்கணும் அந்த படை. அந்த கடல் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு வானங்கள் வந்து இந்த கடல், இந்த பூமியில கடல் இருக்கு, இதுல இருந்து நம்ம தண்ணி எடுத்துட்டு போய் மழையாக பொழியலாம் அப்படின்னு சொல்லி வானம் வருகிறதாம், மேகங்கள் வருகிறதாம் முகந்து கொள்ள. அவ்வளவு பெரிய படை திரள் வச்சிருக்காராம் யானைகட்சை மாந்தறிஞரில் இருமுறை. அப்படி ஒரு வீரப்படை, வலிமையான படை வைத்திருக்காரு. அதுவும் இல்லாம யானைப்படை, இவருடைய யானைப்படையும் வலிமையான யானை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதோட தந்தத்தினால ஒரு புலியவே கிழித்து கொண்டு அது வெளியே வந்து சேருது. அது மாதிரி வலிமையான யானைப்படை உடையவர் இல்லையா? அப்ப அந்த யானைப்படை எப்படி இருக்குதான், மலை மாதிரி இருக்குதாம். அவ்வளவு யானை, பெரிய யானைப்படை இருக்கிறது, மலை மாதிரி இருக்கிறதாம். அதை பார்த்து வண்டுகள் எல்லாம் இது மலை, இங்க நம்ம தங்கலாம் அப்படின்னு சொல்லி யானைகள் வருகிறதாம். அப்படி ஒரு வலிமையான யானைப்படை. இப்படி அவனுடைய படை வலிமையும் வீரப்படையும் யானைப்படையும் மாபெரும் படையாக இருக்குது. இதுவும் இல்லாம அங்க உள்ள போர் முரசொலி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நஞ்சை கக்குன்ற பாம்பே பயப்படுதான், விஷம் கக்குன்ற பாம்பு பயந்துதான் அந்த ஒலி கேட்டு. அப்படி ஒரு முரசொலி கொண்ட படை வலிமை உடைய வேந்தன் நீ அப்படின்னு சொல்லி உன்னுடைய புகழையும் சிறப்பையும் நான் சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இவ்வளவு இப்படி ஒரு நல்ல நாட்டு எல்லைகளையும் 4 எல்லைகளையும் உடைய நடுவு நிலைமையோட ஆட்சி செய்கின்ற மன்னனின் அவனுடைய வலிமை, அவனுடைய படை சிறப்பு எல்லாத்தையும் கூறி வந்த புலவர் அவனுடைய கொடைவள்ளலை பத்தியும் சொல்றார். எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டார்னா, யாரு என்ன கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாராம். பொன்னும் பொருளும் அள்ளி கொடுக்கும் பெருமை வாய்ந்த வள்ளல் மிகுந்த வேந்தன் நீ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மிகப்பெரிய கொடைவள்ளல் நீ, உன்னுடைய புகழையும் சிறப்பையும் தான் நான் பாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி குறுங்கோழியூர் கிழார் வந்து இங்க புலவர் வந்து மன்னனை பாராட்டி அவனை புகழ்ந்து பரிசு பெறதான் வந்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியுது. இது மூலமாக மன்னன் இரும்புரையோடைய நாட்டின் சிறப்பு, அவனுடைய வலிமை, அதை யானையோடு ஒப்பிட்டு இருக்கிற உவமை, அது மட்டும் இல்லாம அவனுடைய படை வலிமை, கொடைவள்ளல் எல்லாத்தையுமே இந்த பாடல்கள் மூலமாக நமக்கு உவமையோட மிக அருமையாக கொடுத்திருக்கிறார் புலவர் குறுங்கோழியூர் கிழார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி பல பாடல்களையும் பல மன்னர்களின் பெருமையையும் கூறுவதுதான் புறநானூறு. இதுல கூட வேளநோக்கின் வீரல் வெஞ்சை அப்படின்னு சொல்லி சேரமான் யானைகட்சை இரும்புரை மாந்தரஞ்சேரல் இருமுறையை பற்றி, அவனுடைய பெருமையை பற்றி இந்த பாடல் மூலமாக நமக்கு கூறுகிறார் புலவர் குறுங்கோழியூர் கிழார். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.